ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மெரிதானி செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சஞ்சிர தாளும் சிலம்பும் சடங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். மார்கழி மாதத்தின் பலன்கள் இந்த 2024 வருடம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் உபய மாதமாக இருப்பதால் கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசக்கால் வைக்க இவைகளை இந்த மாதத்திலே செய்யக்கூடாது. மார்கழி 16ஆம் தேதி முதல் புஷ்ய மாதம் பிறப்பதால் 17, 18, 19, 22, 28 ஆகிய தேதிகள் கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தவரும் அனுஷ்டானத்தில் உள்ளவர்களும் விவாகம் முதலான அனைத்து சுபங்களும் செய்யலாம் என்று சில பஞ்சாங்கங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. சாந்தி முகூர்த்தம் என்பது அனுஷ்டானத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் நடத்தி கொள்ளலாம். அதேபோல இந்த மார்கழி மாதத்திலே 3, 7ஆம் தேதி, 10, 17, 18, 19, 22, 28 ஆகிய தேதிகள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் என்று இந்த மாதத்திலே செய்து கொள்ளலாம் என்று சில பஞ்சாங்கங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த மாதம் 90% சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை. இதுதான் உண்மை. அதே போல் மார்கழி 1ஆம் தேதி 16/12/2024 அன்று திங்கள் தனுர் மாத ஆரம்பம் இன்று அப்படின்னு சொல்லலாம். இன்று முதல் 30 நாட்களும் அதிகாலையில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று தினசரி திருப்பாவை 30 பாசுரங்கள் படித்தால் வீட்டில் பெண்களுக்கு அதிவிரைவில் திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மார்கழி 15ஆம் தேதி 30/12/2024 அன்று திங்கட்கிழமை ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். மார்கழி 26ஆம் தேதி 10/1/2025 அன்று வெள்ளிக்கிழமை சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோவில் சென்று பரமபத வாசல் கடந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். மார்கழி 27ஆம் தேதி 11/1/2025 அன்று சனிக்கிழமை கூடாரை வள்ளி அன்று அதிகாலை பெருமாள் கோவில் சென்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று தொடங்கும் பாடலை இருமுறை பாட திருமண பாக்கியமும் நீண்ட நாட்களாக திருமணங்களே ஆகாமல் இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மார்கழி 29ஆம் தேதி 13/1/2025 அன்று திங்கட்கிழமை ஸ்ரீ ஆருத்ரா தரிசனம் அன்று நடராசரை வழிபட தொழில் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். திங்கட்கிழமை போகி பண்டிகை. வீட்டில் உள்ள பழைய பொருட்களை விலக்கி வீட்டை
சுத்தம் செய்து அந்த குடும்பத்தில் உள்ள முன்னோர்களை வழிபட செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதேபோல முன்னோர்களை வழிபடுவது மிக சிறந்ததாகும் என்று சொல்லலாம். இப்படி இந்த மார்கழி மாதத்தின் பலன்கள் சிறப்பான முறையிலே இருக்கும். எல்லாமே பூஜைகள், விசேஷங்கள், பூஜையினுடைய விசேஷங்கள் தான். பெரும்பாலும் சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதத்தில் தடை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ளலாம். வணக்கம்.